ஆக்சுவலாக இந்த கோவிலில் நான் உங்களுக்கு ஒருத்தரை காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். எத்தனை பேருக்கு இவர் இந்த கோவிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலில் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. நான் அவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காட்டுறேன். இந்த கோவிலில் நிறைய சாமிங்க இருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக காட்ட போகிறது அவரை தான். அவரை பார்த்த உடனே அப்படியே மிரண்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். நாங்கள் போய் பார்ப்போம். நான் சொன்ன கோவில் இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டு வர வழியில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. உடனே வண்டியை யூட்டர்ன் எடுத்துக்கிட்டு அந்த கோவில் உள்ள விசிட் பண்ணிட்டோம். இந்த கோவில் சவுத்து மாடா ஸ்ட்ரீட், திருவான்மியூர், அதாவது 4 ரோடு பிரிகிற இடத்துல இந்த கோவில் கார்னரில் ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒருத்தரை காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லைங்க, யோக நரசிம்மர், அதாவது ஸ்ரீ யோக நரசிம்மர். நரசிம்மரை நான் இந்த கோவிலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இவர் மட்டும் இல்லாமல் யோக ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை தொடர்ந்து அடுத்துன்னு சொல்லிட்டு எல்லா சாமியுமே நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டுறேங்க. ஸ்ரீ அயக்ரீவர் இருக்கார். இந்த கோவிலில் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் உங்கள் மன நிம்மதி தரும். அதாவது கரெக்டான டைம்னா நீங்கள் ரொம்ப வெக்ஸாக இருக்கும்போதும் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போதும் இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோவிலில் ஆண்டாள் அம்மா இருக்காங்க, தனவந்தரி அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி துர்கை அம்மன் இருக்காங்க, இன்னும் சொல்லிகிட்டே போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மருக்கு அப்படியே பேக் சைடில் சக்கரத்தாழ்வார் இருக்கார். சக்கரத்தாழ்வாருக்கு பேக் சைடில் நரசிம்மர் இருக்காரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் இவங்களுக்கு 2 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா துர்கை அம்மனும் உங்களுக்கு நான் நல்லாவே காட்டுறேங்க. ஆக்சுவலாக நீங்கள் குருவாயூரப்பனை பார்க்கணுன்னா கேரளாவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. திருவான்மியூர் டெம்பிளுக்கே வந்து குருவாயூரப்பனை பார்த்துட்டு போங்க. அவரை தொடர்ந்து ஐயப்பன் சாமியுமே இருக்காருங்க. ஐயப்பன் சாமி பார்க்கணுன்னாலுமே இந்த கோவிலுக்குள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்கள் இல்லாத கோவிலே இல்லைங்க இல்லையா. ஸோ இந்த கோவிலுமே ரொம்ப அழகாக நவகிரகங்களை அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு ரொம்ப அழகாக கட்டி வச்சுருக்காங்க. எல்லா கோவிலுமே மரங்கள் இருக்கிற மாதிரி இந்த கோவிலுமே ஒரு மரத்தையுமே வச்சுருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே அழகாக நாகங்களையும் அடுக்கி அவங்களுக்கு நடுவில் விநாயகரையுமே வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா ஐயப்பன் சொல்லிட்டு, அந்த ஐயப்பனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக சிவசுப்பிரமணியருமே இந்த கோவிலில் இருக்கார். சிவசுப்பிரமணியருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ பாலமுருகனும் ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ பால விநாயகருமே வச்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இல்லாத கோவில் இருக்க முடியாதுங்க. ஏன்னா தட்சிணாமூர்த்திக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இந்த கோவிலுமே தட்சிணாமூர்த்தியை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பத்மாவதி தாயாரோட இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேங்க. பிகாஸ் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3 சாமிங்களை மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறதுக்கான ரீசன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேங்க.